Honorable Dr. P. Satyalingam. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, வலுசக்தி அமைச்சினுடைய பாதீட்டிலே இந்த முறை மூலதன செலவினமாக 20,081 மில்லியனும் மீண்டெழும் செலவினம் 1,061 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி துறைக்கு இந்த வலுசக்தி மிகவும் முக்கியமானது. ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய உரையிலே மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்திக்கு முன்னுரிமை அளிப்பதாக சொல்லியிருந்தார். அதே போல உட்கட்டமைப்பு நவீனமயப்படுத்தலுக்கும் இந்த பாதுகாட்டிலே கூடிய பணம் செலுத்துவதாக ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருந்தார். அதோடு 2030ஆம் ஆண்டளவிலே வலுசக்தியின் 70% மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி ஊடாக பெற வேண்டும் என்ற தங்களுடைய திட்டத்தையும் இதற்கு சொல்லியிருந்தார். இதற்காக வெளிநாட்டு உள்நாட்டு முதலீட்டாளர்களை இங்கு வரவேற்பதாகவும் அதே நேரத்தில் இதை நிறைவேற்றுவதற்கான ஒழுங்குபடுத்தல் சட்டங்களை ஆக்குவதாகவும் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இதில் குறிப்பாக புதுப்பிக்கத்தக்க மீள்சக்தி எரிசக்தி என்ற வகையிலே காற்றாலை திட்டம் எங்களுடைய நாட்டிலே குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே இந்த காற்றாலை திட்டமானது மிகவும் பாதுகாப்பான புதுப்பிக்கத்தக்க சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய முறையாக காணப்படுகிறது. இதில் இந்த காற்றாலையின் ஊடாக மிகவும் குறைந்த உற்பத்தி செலவு மாத்திரமல்ல, சுற்றுச்சூழல் பாதிப்பும் மிகவும் குறைந்த அளவிலே காணப்படுகிறது. அதை இதன் தொடர்பாக எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே ஏற்கனவே இந்த காற்றாலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது, வெற்றிகரமாக இயங்குகிறது. ஆனால் இந்த மன்னார் மாவட்டத்திலே ஒரு காற்றாலை திட்டம் முதலாம் கட்டம் நிறைவுற்ற நிலையிலே 2ஆம் கட்டம் இப்போது ஆரம்பிக்கின்ற நிலை காணப்படுகிறது. அந்த திட்டம் தொடர்பாக மக்கள் பாரிய சந்தேகத்தையும் கொண்டிருப்பதோடு அவர்கள் இப்போது அந்த திட்டத்திற்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இதுக்கு மிகவும் முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால், அந்த வலுசக்தி திட்டத்திலே முதலீடு செய்த நிறுவனத்தினுடைய செயற்பாடு மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது இந்த எதிர்ப்புக்கு. அவர்கள் தங்களுடைய திட்டத்தை முதலாம் கட்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது அவர்கள் மக்களுடன் வெளிப்படையாக செயற்படவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, அவர்கள் ஒரு சில தனியார்களை வெவ்வேறு வகையிலே திருப்திப்படுத்தி இந்த திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கான செயற்பாடுகளிலே ஈடுபட்டபடியினாலே மக்கள் பாரிய சந்தேகத்தையும் அதே நேரம் எதிர்ப்பையும் வெளிப்படுத்துகிறார்கள். குறிப்பாக முதலாங்கட்ட திட்டம் மன்னாரிலே நிறைவடைந்த பிற்பாடு அந்த ஏற்படுத்தப்பட்ட கட்டுமானங்கள் முறையற்ற விதத்திலே செய்யப்பட்டதாலே இந்த முறை மழை காலத்திலே அந்த பிரதேசத்தில் பாரிய வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டது. கடலுக்கு வெள்ள நீர் வழிந்தோடக்கூடிய இடங்கள் எல்லாம் தடுக்கப்பட்டு அந்த மழை குறைந்து 2-3 மாதங்களுக்கு அந்த பிரதேசம் வெள்ளக்காடாக காணப்பட்டது. இவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த பிரதேசத்திலே. கௌரவ அமைச்சர் அவர்கள் இது தொடர்பாக கவனம் செலுத்துமாறு உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இது ஒட்டுமொத்தத்தில் இந்த திட்டம் நாட்டுக்கு ஒரு பயனுடைய திட்டமாக இருந்தாலும் கூட அந்த பிரதேச லோக்கல் பாப்புலேஷனுக்கு அந்த பிரதேசத்தில் வாழுகின்ற மக்களுக்கு இந்த திட்டத்தால் வரக்கூடிய பயன்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதில் குறிப்பாக இந்த கோஆபரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதற்கூடாக அந்த மக்களுடைய அந்த சமூகத்துக்கான பங்களிப்பு முறையற்ற விதத்திலே பகிரப்படுவதாக பாரிய குற்றச்சாட்டு சொல்லுகிறார்கள். அந்த கோஆபரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஊடாக அந்த உள்ளூர் மக்களுக்கு பல வேலை வாய்ப்புகளை வழங்கி இருக்கலாம். அந்த உள்ளூர் மக்களுடைய அவர்கள் மீளக்குடியேறிய மக்கள் அந்த மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கு இந்த கோஆபரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த நிதி கூடாக அவர்களுக்குரிய பலன்களை பெற்றுக் கொடுத்திருக்கலாம். இவ்வாறு பல விடயங்கள் அங்கு செய்யப்படாமல் இருப்பது இந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் இது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை நான் கோருகிறேன். அதே போல இந்த குறிப்பாக கூரை மீது பொருத்தப்படுகின்ற சூரிய மின்கலத்தினாலே உற்பத்தி செய்யப்படுற மின் தொடர்பான பிரச்சனைகள் காணப்படுகிறது.
எங்களுடைய பிரதேசம் குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசம் சூரிய மின்சக்தி மூலம் பெறப்படுகின்ற மின்சாரத்தை பெறக்கூடிய பெரிய வாய்ப்புகளை கொண்ட மாகாணங்களாக காணப்படுகிறது. அங்கு பயிர் செய்ய முடியாத அரசாங்கத்துக்கு சொந்தமான பல வெற்றுக்காணிகள் காணப்படுகிறது. அங்கு சோலார் ஃபார்ம்ஸ், இந்த பெரிய சோலார் திட்டங்களை பயன்படுத்துவதன் ஊடாக முதலீடு செய்வதன் ஊடாக உள்ளூரிலே வாழுகின்ற மக்களுக்குரிய தொழில் வாய்ப்புகளை பெறுவதோடு மாத்திரமில்லாமல் நாட்டுக்கு தேவையான மின்சக்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் அதற்குரிய நடவடிக்கையை நிச்சயமாக எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் வீடுகளினுடைய கூரைகளிலே பொருத்தப்படுகின்ற சூரிய மின்கல திட்டம் இப்போது எங்களுடைய பிரதேசங்களிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றது. மக்கள் இந்த திட்டங்களை தங்களுடைய கூரையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் நிரந்தரமான ஒரு வருமானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர்கள் மின்சாரத்துக்காக செலுத்துகின்ற நிதியை மிச்சப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்ற போது அந்த பிரதேசங்களில் உள்ள மக்களுடைய குறையாக இருப்பது என்னன்னு சொன்னால், முதலாவதாக அப்படியான திட்டங்களை வேண்டி மின்சார சபைக்கு செல்லும் போது மின்சார சபையிலே சொல்லப்படுகின்ற முதலாவது காரணம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி இல்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த பிரதேசத்துக்குரிய டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி காணாது, ஆனபடியால் உங்களுக்கு இந்த கூரை மின்சாரத்தை பெறுவதற்கு சூரியகல மின்சாரத்தை பெறுவதற்குரிய அனுமதி தர முடியாது என்று சொல்லுகிறார்கள். என்ன ஒரு முக்கிய பிரச்சனை சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த கிரிப் கெப்பாசிட்டி. எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே 4 இடங்களில் இந்த கட்டமைப்பு காணப்படுகிறது. வவுனியாவில் காணப்படுகிறது, மன்னாரில் காணப்படுகிறது, கிளிநொச்சியில் காணப்படுகிறது, சுன்னாகத்திலே காணப்படுகிறது. ஆனால் இந்த 4 பிரதேசங்களிலும் உள்ள கிரிட் கெப்பாசிட்டி காணாது என்று சொல்லுகிறார்கள். இந்த முறை பாதுகாட்டிலே வர செலவு திட்டத்திலே 297 மில்லியன் ரூபாய் முக்கியமாக 3 பிரிவினருக்கு இந்த மின்சார கூரை மின்சாரத்தை பெறுவதற்குரிய வசதி வாய்ப்புகளை செய்ததாக இந்த பாதுகாட்டிலே காணப்படுகிறது. குறிப்பாக குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள், மத ஸ்தாபனங்கள் மற்றும் நீர் சுத்திகரிக்கக்கூடிய கட்டமைப்புகளுக்கு இந்த ரூஃப்டாப் சோலார் சிஸ்டம் பூட்டுறதுக்குரிய ஏற்பாடு செய்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி காணாது என்று சொன்னால், அல்லது கிரிட் கெப்பாசிட்டி வடமாகாணம் முழுவதிலும் உள்ள 4 இடங்களிலும் காணாது என்று சொன்னால், உங்களுடைய இந்த வரவு செலவு திட்ட முன்மொழிவை நடைமுறைப்படுத்துவதிலே பாரிய பின்னடைவு ஏற்படும். ஆகவே கௌரவ அமைச்சர், விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் அவர்கள் இந்த கிரிட் கெப்பாசிட்டியை கூட்டுறதுக்குரிய செயற்பாடு, அதே போல மக்கள் விரும்பி வந்து முன்வந்து வீட்டு கூரைகளிலே மின் உற்பத்தியை செய்வதற்கான சாதனங்களை பொறுத்த முன்வருகின்ற வேளைகளே நிச்சயமாக அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி காணாத என்ற மின்புறப்பாக்கி என்கின்ற அந்த காரணத்தை சொல்லி இலகுவாக அவர்களை நாங்கள் வெளியில விட முடியாது. அதே போல நிறைய பொதுவான பிரச்சனைகள் காணப்படுகிறது. இப்போது எங்களுடைய குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் குறிப்பாக ஒரு மின் இணைப்பை பெற்றுக்கொள்வதற்கு 40,000 ரூபாய் செலுத்தப்பட வேண்டி இருக்கிறது. ஆகவே என்னுடைய வேண்டுகோள், மிக குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், விசேட தேவைக்கு உட்பட்டவர்களுக்கு இலவச மின்சார இணைப்பு வழங்கப்பட வேண்டும். கௌரவ அமைச்சர் அவர்கள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, குறைந்த மின் கட்டணம் அல்லது மானிய முறையில் மின் கட்டணம், குறிப்பாக குடிசை கைத்தொழில் செய்பவர்களுக்கு, சிறு உற்பத்தியாளர்களுக்கு, சிறு விலங்கு பண்ணையாளர்களுக்கு, சிறு விவசாயம் செய்பவர்களுக்கு மானிய அடிப்படையிலே மின்சாரத்தை வழங்கக்கூடிய ஏற்பாடுகளை கௌரவ அமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த விவசாயம் மற்றும் மீன்பிடிக்கு கடந்த காலங்களிலே வழங்கப்பட்ட மானிய அடிப்படையிலான எரிபொருள் வழங்குகின்ற செயற்பாட்டுக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்டதாக காணப்படவில்லை. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் மீளக்குடியேறிய மக்கள், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் செய்கின்ற விவசாயம், மீன்பிடி இரண்டுக்கும் குறைந்த விலையில் மானிய அடிப்படையிலே எரிபொருளை வழங்குகின்ற செயற்பாட்டுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று இங்கு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக, எங்களுடைய பிரதேசங்கள், இது எங்களுடைய நாட்டுக்கு பொதுவாக இருந்தாலும் கூட, மனிதவள பற்றாக்குறை என்பது இந்த வலுசக்தி அமைச்சிலேயும்
மிகவும் மோசமாக காணப்படுகிறது. உதாரணத்துக்கு எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அதுக்குரிய எந்திரி மின்சார சபைக்கான எந்திரி இல்லை. யாழ்ப்பாணத்தில் உள்ள எந்திரி தான் கிளிநொச்சி மாவட்டத்தையும் பார்த்துக் கொள்கிறார். ஆகவே அங்கே நிறைய இடர்பாடுகள் ஏற்படுகிறது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள், நாங்கள் பாரிய திட்டங்களை செயற்படுத்த நினைக்கின்றோம். வடகிழக்கிலே குறிப்பாக மீள் புதுப்பிக்கத்தக்க மின்சக்தியை வலுசக்தி. Honorable member, your time is up. Can you please conclude? செயற்பாடுகளுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஆகவே கிரவுண்ட்ல இவ்வாறான செயற்பாடுகள். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த செயற்பாடுகளை கவனத்தில் எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டு நன்றி குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம். மெல்டால் விஸ்வாசனீய சாதனை.